அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். சாப்பாடு முடிந்ததும் எச்சில் இலையை எடுக்க எத்தனித்தோம். ஓ, என்ன செய்கிறீர்கள்? எச்சில் இலையை எடுக்கிறோம், இங்கே விட்டு செல்ல முடியாதல்லவா என்றோம். வீட்டில் உங்கள் அம்மா அருகில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று அன்னை கேட்டார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்துவிட்டது. எனவே எழுந்து சென்றோம். அன்னை தாமே இலைகளை எடுத்துவிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்தார். அம்மா, இறையனுபூதி எவ்வாறு கிடைக்கும்? பூஜை, ஜபம், தியானம் ஆகியவற்றால் எல்லாம் கிடைக்குமா என்று கேட்டோம். கிடைக்காது, எதனாலும் கிடைக்காது என்றார் அன்னை. எதனாலும் கிடைக்காதா? அப்படியானால் எப்படித்தான் கிடைக்கும் என்று கேட்டோம். அன்னை கூறினார், இறைவனின் அருளால் மட்டுமே இறைக்காட்சி கிடைக்கும். ஆனால் ஜப, தியானம், பூஜை செய்ய வேண்டும். இந்த சாதனைகளின் மூலம் மனம் தூய்மை பெறுகிறது. பூக்களை தொடர்ந்து கையில் வைத்திருந்தால் மனம் கிடைக்கும். சந்தனத்தை கல்லில் உரச உரச வாசம் வீசும். அதுபோல் தெய்வீக விஷயங்களை சிந்திக்க சிந்திக்க ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும். ஆசைகள் அற்றவனாகிவிட்டால் அந்த கணமே இறையனுபூதி கிடைத்துவிடும். அன்னை பூஜை அறையில் அமர்ந்து இருந்தார். பூஜை நிறைவுற்றிருந்தது. துறவி ஒருவர் அன்னையிடம், அம்மா, குருதேவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அன்னை சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு கம்பீரமாக, குழந்தையாக காண்கிறேன் என்றார். அன்னையின் தினசரி பூஜைக்காக நான் தினமும் பூக்கள், வில்வ இலை, துளசி இலை போன்றவற்றை பறித்து கொண்டு வருவது வழக்கம். ஒரு நாள் துளசி இலை கொண்டு வர மறந்துவிட்டேன். அன்னை மிகவும் வருத்தமுற்று, துளசி கொண்டு வரவில்லையா? துளசி இலை எவ்வளவு புனிதமானது தெரியுமா? எதில் துளசி இலையை இட்டாலும் அது தூய்மையாகிவிடும் என்றார். நான் மிகவும் வருத்தத்துடன் சென்று துளசி இலையை பறித்து வந்தேன். ஒவ்வொரு நாளும் பூஜை முடித்த பிறகு அன்னை தரையில் தலைப்படும்படி வீழ்ந்து குருதேவரை வணங்குவார். அதன் பிறகு தீர்த்தம் சாப்பிடுவார். 2 துளசி இலைகளையும் வில்வ இலைகளையும் வாயில் இட்டுக்கொள்வார்.